உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு செத்தலம் அவனே. விடாதன. விடாதன. அடே அடேன. என் தங்கச்சியால ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி பார்த்த அண்ணே, இவன் எங்க சாக கூடாதுன்னு ஊருக்கு முன்னாடி அந்த கொடி கம்பத்துல கட்டி அவன் உண்மையை சொல்லிட்டு தான் சாகணும். நேத்தி என் தங்கச்சியுடைய ஒழுக்கத்தை பத்தி எந்த வாயெல்லாம் பேசுச்சோ அவனுங்கெல்லாம் இப்ப வந்து பேசுங்கள. நேத்து இதே இடத்துல சபதம் போட்டு போனேன். என் தங்கச்சிய பத்தி தப்பா பேசினவன இதே இடத்துல இழுத்துட்டு வந்து கட்டணும்னு சொல்லிட்டு போனேன். இதோ இந்த கேடு கட்டவனை இழுத்துட்டு வந்து கட்டி வச்சிருக்கேன். மானம் கட்டவனுங்களா, இப்ப தைரியம் தான் வந்து பேசுங்களேன். வந்து பேசி பாருங்களேன். சும்மா சவாலு சபதம் லொட்டு லோசுக்கு நின்றுக்கிட்டு சும்மா 2 பேரை இழுத்து வந்து கட்டி வச்சுட்டு அம்பிட்டு முடிஞ்சு போயிருச்சா? நிரூபிக்கணும்ல, அதே முக்கியம். நிரூபிக்க தானே வந்திருக்கு மாமனார. இப்ப நிரூபிக்க பாரு. ஏலே பொறுக்கி பயல, என் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு எங்க வீட்டு சோத்திய தின்னுட்டு என் தங்கச்சி அசிங்க பண்ண பிளான் பண்ண பாக்குதியா? நடந்த உண்மையை இப்ப நீயா சொல்லுத, இல்ல அடுத்து நான் சொல்ல வைப்பேன். வெங்கடேஷ், நானும் பரணியும் உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். உன்னை ரத்னம் விட சேர்த்து வைக்க நினைச்சோம். ஆனா நீ இவ்வளவு கொடூரமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து உக்காந்தியா? கட்டின பொண்டாட்டி மேலேயே பழிய போட்டிருக்கிய. உனக்கு வெக்கமா இல்ல? ஏலே, இவனுக்கெல்லாம் ஏதுல வெக்கம் மானம்? அப்படி இருந்திருந்தா என் தங்கச்சி கிட்ட இருந்தே இந்த ஸ்கூலையே ஆட்டியே போட பார்த்துப்பான இவன். உனக்கு 3 எண்ணுவேன். அதுக்குள்ள நீயா வாய திறந்து உண்மைய சொல்லுத. இல்லன்னு வச்சுக்க, உனக்கு மூஞ்சே இருக்காது. உன் தாவாக்கட்டைய பொளந்து விடுவன், ஜாக்கிரதை. 1 2 சொல்லிடுறேன். ஐயா, வாத்தி பையன் உங்களை உள்ள இழுத்து விட்டுட்டான்னு வைங்க. இதே மரத்துல உங்க மகனும் மருமகனும் உங்களையும் சேர்த்து கட்டி போட்டுருவாங்க, பாத்துக்குங்க. வாய மூடல.
ஏலே, அங்க நல்ல பார்வை. அது வந்து இப்ப நீ சொல்ல போதியா இல்லையா? எனக்கு இந்த ரத்னா கூட வாழணும்லாம் ஆசை இல்லை. இவளை பழி வாங்கணும்னு என்னை ஸ்கூலை விட்டு துரத்துனதுக்கு, என்னை விட்டுட்டு போனதுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் மறுபடியும் அவ கூட வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி நடிச்சு கெஞ்சி பரணி சிஸ்டர் மூலமா அவங்க மனச மாத்தி மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சேன். எப்படி ரத்னா இப்ப மனசு மாறி என் கூட வாழ ஆரம்பிச்சிருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் இந்த அறிவழக வந்தா. இவனால ரத்னா என்னை விட்டு விலக ஆரம்பிச்சா. இவ அவன் கூட அவன் பைக்ல ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சா. இது எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அறிவழகனை குத்தி கொல்லணும்னு நினைச்சப்பதான் நான் கத்தி கூட வாங்கினேன். அப்பதான் மேல அப்பதான் எனக்கு தோணுச்சு, இந்த அறிவழகனை கொன்னா நான் தான் ஜெயிலுக்கு போய் தண்டனையை அனுபவிக்கணும். பேசாம இவனுக்கும் ரத்னாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு பழிய போட்டுட்டா இவனை அவமானப்பட்டு எங்கேயாவது போயிருவான். ரத்னாவும் வேற வழி இல்லாம என் கூட வாழ ஆரம்பிச்சிருவான்னு பிளான் போட்டேன். அதுக்குத்தான் இந்த டீ கடை பையனுக்கு பணம் கொடுத்து டீயில மயக்க மருந்த கலந்து கொடுக்க சொன்னேன். எல்லாமே நான் நினைச்சபடிதான் நடந்துச்சு. ஆனா பரணி சிஸ்டர் தான் எப்படியோ என் வீட்டுல இருந்து இந்த பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் எல்லாமே எனக்கு தெரியாம தலைகீழா மாறி போச்சு. நானும் மாட்டிக்கிட்டேன். ஏண்டா உன்கிட்ட நான் படிச்சு சொன்னேனேடா, ஏண்டா இவ்வளவு கேவலமானவனா இருக்க? உன்கிட்ட ரத்னா டீச்சர் இல்லடா, வேற யாராலையும் வாழ முடியாது. அவ்வளவு அயோக்கிய பையன்டா நீ. எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி இருந்தா கட்டின ஒய்ஃப என் கூட சேர்த்து வச்சு கதை கட்டி விட்டுருப்ப. உனக்கெல்லாம் இது அசிங்கமால தூ. ஏய், உன்னாலதான்டா என் வாழ்க்கையை கெட்டு போச்சு. இந்த நிலைமையில உனக்கு திமிரு குறையில இல்ல? ஐயோ, தம்பி, சொல்லுங்க, கேளுப்பா, இதெல்லாம் வேணாப்பா. இருங்க, விடுங்க, ஐயோ, விடுங்க, விடுங்க, என்ன, விடுப்பா, வாங்க. என்னை விட்டுருங்க. விடுங்கன்றல. அவனை நாங்க சும்மாவே பாத்துக்கிறோம். விடக்கூடாது. நீங்க பேசாம இருங்க. ஏலே, எல்லாருக்கும் சொல்லுதேன் கேட்டுக்குங்க. என் குடும்பத்துக்குள்ள எவனாச்சும் கலகம் பண்ண நினைச்சா அவனுக்கும் இதே நிலைமைதான். என் அப்ப முருக மேல ஆணையா சொல்லுதேன், கரு அறுத்து விடுவேன் அவனை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.